கூழெல்லாம் நின்று விட்டுங்க வாங்க. ஆடி மாதம் பிறந்துருச்சு. கோயில்களெல்லாம் திருவிழாவாக இருக்கு. கூழா ஊத்துறாங்க, பண்டிகையாக இருக்கு. சரி, ஆடி மாதத்துல எதுக்கு ஆத்தாவுக்கு கூழ் போட்டு ஊற்றுதியே, என்ன விஷயம் அப்படின்னு கேள்வியை கேட்கத்தாங்க செஞ்சுருக்கோம். கூழை மாதிரி கரைச்சி பதில ஊற்றிட்டாங்கல்ல. மனசார வேண்டிக்கின்னு அந்த அம்மா வேண்டிங்கன்னா அவங்களும் நம்மளுக்கு வேண்டியதை செய்வாங்க. எந்த குறையும் வைக்க மாட்டாங்க அந்த அம்மா. எல்லாருமே சாமி கும்பிடுறதுக்குமே ஒரு உகந்த மாசமா அது பாக்குறாங்க. எனக்கு இந்த ராஜகாளி அம்மா அந்த அம்மன் பிடிக்கும். அது கேட்டாலே வைபாகும். அம்மன் கோயிலுக்கு போனாவே என்னை மறந்து நானு மெய்சிலிங்கி என் கண்ணில் தண்ணி வேற வரும். ஆடி மாசம் ஏன் கூழுதுன்னா வருஷம்லாம் இருக்கிறாங்களா, நம்ம எப்படி எவ்வளோ கோபமா இருந்தாலும் இந்த தனி வைக்கிறதுக்காக தான் அம்மனுக்கு கூழ் ஊத்துறாங்க. பெரிய பெரிய நோயெல்லாம் வராம தடுக்கிறதுக்காக மக்களை சேர்ந்து அம்மனுக்கு ஒரு நெய்வேத்தியம் மாதிரி இந்த கூழை பண்றாங்க. கால்ரா இந்த நோய் இதெல்லாம் வராம மக்களுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் அம்மன் கூழ் காய்ச்சி அம்மன் போட்டுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு கூழ் ஊத்துறாங்க. பிள்ளைங்களுக்கு எந்த அம்மன் எதிரும் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அம்மனை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் ஆடி மாதம் அம்மனை வழிபட்டு கூழ் ஊத்துறது. நம்ம ஏதாவது மனசில் பிரார்த்தனையை வேண்டிக்கிட்டு அதை நிறைவேறதுக்காக கூழ் ஊற்றி வேண்டிக்கணும். அம்மனுக்கு அது பிடித்த உணவு. வேண்டுதலை நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கு கூழ் ஊற்றி குளிர வைக்கிறது. எதுனாலும் வேண்டிட்டு செய்கிறது எல்லாமே நடக்கும். எங்களை நல்லா வச்சுக்கணும், கைகால் சோத்தை கொடுக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது, பிள்ளைக்கு நல்ல முறையில் கல்யாணம் ஆகணும், நல்ல மருமக வரணும், அடுத்த வருஷம் வரும்போது மருமகளோட கூட்டி வரணும், தொழில் நல்லா இருக்கணும், எதிர்க்குமே வாழ்ந்து காட்டணும். ஏ ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி. அது கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சிலிக்கும். அம்மன் பாட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கும்.